நேற்று தான் வெத்தலைவள்ளி கிழங்கு எப்படி தோண்டி எடுத்தோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெத்தலைவள்ளி கிழங்கு வந்து வீட்டு தேவைக்காக ஒரு 2 கிலோ கிட்ட நோண்டி எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே சக்கரவள்ளி கிழங்கும் போட்டிருந்தோங்க. எந்த அளவுக்கு வந்து கிழங்கு வந்திருக்குன்னு பார்க்கலான்னு கொஞ்சமாக தோண்டலான்னு சொல்லிட்டு அம்மா அங்கே போயிட்டு அந்த கொடியெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடியை நம்ம மறுபடியுமே வந்து நடவு பண்ண பயன்படுத்தலாங்க. மறுபடியும் இதே மாதிரி நம்ம அறுத்து இந்த கொடியை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இதுக்கு விதையெல்லாம் தேவைப்படாது. இந்த கொடி இருந்தாலே போதும், நம்ம மறுபடியும் நட்டோம்னா நமக்கு மறுபடியும் சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும். அம்மா பார்த்து நிதானமாக தோண்டினாங்க. ஏன்னா நம்ம வேகமாக தோண்டணுன்னா அந்த கல்வெட்டியில் வந்து மாட்டிக்குவோங்க கிழங்கு. ஃபைனலாக கொஞ்சம் தாங்க வீட்டு தேவைக்காக தோண்டி எடுத்தோம். இந்த அளவுக்கு வந்து கிழங்கு வந்து இருந்ததுங்க. சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அளவாக தாங்க சாப்பிடணும். ஏன்னா இது கொஞ்சம் வாயுவும் கூட, அதனால கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம கரெக்டான டைம் பார்த்து அதை தோண்டி எடுக்கணுங்க. இல்லைனா மண்ணில் இருக்கிற பூச்சிகள் வந்து சாப்பிட்டுடும். அம்மா வந்து இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வந்து ஒன்றா தோண்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம மண்புழு வந்துட்டாருங்க. விவசாயின் நண்பன்னு சொல்கிற அளவுக்கு இது மண்ணை வளமாக்கி விவசாயத்துக்கு ரொம்பவே நல்லது செய்யுதுங்க. அதனால இந்த மண்புழு மறுபடியும் மண்ணிலே வச்சு விட்டுட்டேன். ஒரு கிழங்கு அம்மா கடைசியாக கொஞ்சம் பெருசாக தோண்டி எடுத்தாங்க. ஆஹான்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது கொஞ்சம் பூச்சி அடிச்சிருந்ததுங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நாளைக்கு நம்ம மண்ணில் விட்டோம்னா பூச்சி அடிச்சிருங்க. கரெக்டான நேரத்தில் வந்து தோண்டி எடுத்துடணும். எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.